இப்போ ஊட்டி வழியாக நம்ம பெரும்பாலான பேர் போகும்போது இந்த மாதிரியான டீ எஸ்டேட் வந்து நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஸோ இந்த ஊட்டியில எப்படி ஃபர்ஸ்ட்டா இதை வந்து போடப்பட்டாங்க? ஏன்னா கிலோமீட்டர் கணக்கில் வந்து இந்த மாதிரி டீ போடுறாங்கல்ல. ஸோ அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. எப்படி இந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றியும் இந்த டீயில் அப்படி என்ன மருத்துவ நன்மைகள் இருக்கு, இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த 5000 வருடங்களுக்கு முன்னாடியே சைனாவில் வந்து இந்த மருத்துவ பலன்களுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து தான் தொன்று தொட்டு இந்த உலகம் ஃபுல்லாகவே இந்த டீ வந்து பரவுச்சு. அதாவது தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, தண்ணிக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் அதிகமாக குடிக்கிற ஒரு பானம்னா இந்த தேநீர் பானம் தான். அதாவது இந்த டீ. ஸோ தண்ணியில் இந்த டீ இலையை வந்து பவுடர் பண்ணி எடுக்கப்படுற அந்த டீயை தான் அதிகப்படியாக எடுக்கிறாங்க. கெமேலியா சினான்சிஸ்ன்றது தான் இதோட பொட்டானிக்கல் நேம். டென் நாக் என்ற ஒரு லெஜண்ட் தற்செயலா தெரியாம அவர் குடிக்கிற தண்ணியில வந்து இதோட இலைகளை போடுறாரு. அதுக்கப்புறம் அதை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட மருத்துவ தன்மைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸோ இது வந்து திரும்ப இதை பத்தி நிறைய ரிசர்ச்சஸ் வருது. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனா இது எந்த காலகட்டம் தெரியுமா? கிமு 2071. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி. அசாம், டார்ஜிலிங், ஊட்டி இந்த மாதிரியான குளிர் இடங்கள்ல தான் அதிகப்படியா இது வந்து கல்டிவேட் ஆகும். ஸோ அதனாலதான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை அரசாண்ட காலகட்டத்துல, அதாவது 1835 இருந்து 1850 இடைப்பட்ட காலத்துல தான் அந்த ஊட்டியில இந்த அளவுக்கு வந்து டீ எஸ்டேட் வந்து அதிகமா பெரும் அளவுல வந்து உருவெடுத்தது. அதுக்கப்புறமா பெருகி பழக ஆரம்பிச்சது. இதுல அப்படி மருத்துவ தன்மைகளை தருகிற ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, கஃபைன் இருக்கு. ஸோ காஃபில அதிகமா இருக்கும், இதுல கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் இருந்தாலுமே இதுல கஃபைன் இருக்கும். இது பிரெயினையும் ஹார்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு உதவி செய்யும் இந்த கஃபைன். அதுக்கப்புறமா தியோபிரமேன், தியோஃபிலின், கெட்டாகன்ஸ், எல்-தியோனின் போன்ற ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் இருக்கு. இந்த ஆல்கலைட்ஸ் தான் இதோட மருத்துவ தன்மைகளுக்கான காரணம். ஊட்டியில் இருக்கிற இந்த டீ கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஊட்டி டீயை வந்து ப்ளூ மவுண்டன் டீ அப்படின்னு வந்து ஒரு அடமொழியா வந்து கூடுவாங்க. இதுல இருக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்னா பலருக்கும் தெரியும், கேன்சர் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும், செல்கள் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், தோல் சுருக்கம் வராம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கெட்டாகன்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் தான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதுல இருக்கிற கெஃபைன் ஆல்ரெடி சொன்னேன், அலர்ட்னஸ் அதிகப்படுத்தும், டைஜெக்ஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தருது. ஸோ கட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. டீ வந்து மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுனாலையும் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுனாலையும் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கு. தியோனின் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அதில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த மாதிரியான மருத்துவ தன்மைகள் இருக்கிறதுனாலையும், ஸோ இது வந்து ரெக்கரண்டா மைல்டு கஃபைன் இருக்கிறதுனாலையும் மக்களுக்கு வந்து இது மிக முக்கிய ஒரு பானமா வந்து மக்கள் விரும்பி குடிக்கிறாங்க. ஸோ ஓவராலா ஒரு லிமிட்டான அளவுல வந்து டீ எடுக்கிறது வந்து எதுவும் தப்பு இல்லை, ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயம் தான். ஆனால் சுகர் அது கூட ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லிமிட்டா சுகர் ஆட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இல்லைன்னா அதிகப்படியான டீ கூட சேர்த்து வந்து சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகர்னால. மற்றபடி டீ வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இந்த தகவல் உங்களுக்கு மேலே தான் இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.